வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறதுனால மிதுன ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி. அதாவது உங்கள் ராசிக்கு சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கறதும் அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்கறதும் சனி பகவான் தான், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய வழிகளை காட்டுறதும் அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அஸ்தங்கம் அடைகிறார். அஸ்தங்கம் அடைகிறார் அப்படின்னா என்னதுன்னா, சூரியன் இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு 15 டிகிரி, அப்புறம் பின்னாடி 15 டிகிரிக்குள்ளே எந்த கிரகம் சூரியன் பக்கத்தில் நெருங்கினாலுமே அந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகும். இப்போது உங்கள் ராசிநாதனான புதன் பகவானும் சனி பகவானும் அஸ்தங்கம் நிலையை அடைஞ்சிருக்காங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் மற்றும் 6ஆம் இடத்தையுமே பார்க்குறாரு. இதனால் சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறதுனால சனி பகவானோட கெட்ட பார்வையிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதாவது சனி பகவான் கொடுக்கிற கெட்ட பலன்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்திடும். அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான லாபம், அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலில் லாபம் வராமல் இருந்திருக்கலாம். தொழிலில் ஒரு தேக்கம் உண்டாயிருக்கும். சில இடையூறுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். முக்கியமாக இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்து பண்ணுறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, கருப்பு பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆயில், பெட்ரோலியம், கேஸு, டீசல் இந்த மாதிரியான எரிபொருள் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் ரீதியாக லாபமோ இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றமோ ஏற்பட்டிருந்திருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையுமே சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலுமே நீங்கள் முயற்சி செய்கிற காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருந்திருக்கலாம். சில பேர் புதுசாக சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. சில பேருக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளால் வேற ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருப்பீங்க. சில பேர் வீடு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி நிலம் வாங்குறதுக்குமே முயற்சி செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே, உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுருந்தாலுமே அந்த முயற்சி நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையுமே உத்தியோகம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சிக்கல், பிரச்சனை, மேலதிகாரியிடம் இருந்து ஏதாவது தகராறு, இந்த மாதிரியான உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள், இடமாற்றம், அலைச்சல் ஏற்பட்டிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் என்னதான் நீங்கள் உழைப்பு போட்டு வேலை செஞ்சாலுமே அதுக்கேற்ற பலனோ இல்லை அதுக்கேற்ற சம்பள உயர்வோ ஒரு லாபமோ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போது சனி பகவான் அஸ்தங்கம் ஆகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சம்பள உயர்வு ஏற்பட்டு கையில் எப்பயுமே காசு பணத்தோடு இருப்பீங்க. காசு பணத்துக்கு கவலைப்படவே வேண்டாம் இந்த 2 மாத காலம். அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த 2 மாத காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். அதனால் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். சகோதரர்கள் மூலம் உதவி பெற்று வாழ்க்கையை அடுத்தபடிக்கு முன்னேற்றக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் இந்த 2 மாத காலம் கிடைக்கும். அதனால் சகோதரர் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். இந்நாள் வரையும் சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் சில மனக்கசப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சரியாக போகுது. உங்களுக்கும் சகோதரருக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி நீண்ட நாளாக நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த நோயில் இருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்படும்.
நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு காரியத்துக்காகவோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் கைகூடுறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி. அந்த சனி பகவான் இப்போ சூரியனால் அஸ்தங்கம் அடைகிறதுனால வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும் மிதுன ராசிக்காரர்கள் வருகின்ற 2 மாத காலம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மாதிரி சொந்த ஊரை விட்டு வேறு ஊர்லேயோ இல்லை வேறு மாநிலத்திலையோ இல்லை வேறு நாட்டிலையோ வேலை பார்க்கும் மிதுன ராசிக்காரர்கள் அல்லது தொழில் செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் வருகின்ற நாட்களில், அதாவது மார்ச் மாதம் வரைக்குமே, மார்ச் மாதம் முடிகிற வரைக்குமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ இல்லை சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உடல்நலக்குறைவு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி காது மூக்கு தொண்டை சொல்லப்படுற இஎன்டி அப்படின்னு சொல்லப்படுற காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையுமே கெடுப்பார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இப்போ அஸ்தங்கம் அடைகிறாரு. இவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துருந்துருப்பார். எதுலனா தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, தந்தை கூட வாக்குவாதம், இல்லை தந்தைக்கும் உங்களுக்குமே புரிதல் இல்லாமல் போகிறது, இல்லை தந்தை வழி சொத்துக்காக இவ்வளோ நாளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தடைகள் வருது, தாமதம் ஏற்படுறது, தந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுறது, இல்லை தந்தையை விட்டு பிரிந்து சென்று உத்தியோகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையுமே சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறதுனால அவரோட கெட்ட விஷயங்கள், கெட்ட பலன்கள் எல்லாமே குறையுது. தந்தை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுவரையுமே நீங்கள் தந்தையிடம் சந்திச்சுக்கிட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. மாதிரி 9ஆம் ஸ்தானத்தை நம்ம பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் அங்கே அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையுமே தடை செஞ்சுக்கிட்டு இருந்தார். எடுத்துக்காட்டுக்கு குழந்தை பாக்கியம், அதாவது திருமணமாகி நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுமே குழந்தை கிடைக்காம ஏங்கி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கிறதுல தடையை ஏற்படுத்தியிருந்திருப்பார். அது மாதிரி திருமணத்துக்காக ரொம்ப நாளாக வரன் தேடியுமே வரன் அமையாமல் தாமதம் ஆகி ஒரு தடைகளையுமே ஏற்படுத்தியிருந்திருப்பார். அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய சகலவித பாக்கியங்களையுமே கிடைக்க விடாமல் செஞ்சுருப்பார். இப்போ அந்த சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நீங்கள் முயற்சி செஞ்சுமே இது எனக்கு கிடைக்கல, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான பாக்கியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் கிட்டத்தட்ட 23 பிப்ரவரி 23 இருந்து மார்ச் முடிகிற வரைக்குமே, மார்ச் 29ஆம் தேதி வரைக்குமே அஸ்தங்க நிலையில் தான் இருக்கார். மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே அவர் மீனராசியில் பயிற்சி ஆயிடுவார். பயிற்சி ஆகி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அஸ்தங்க நிலையிலிருந்து வெளியில் வராரு. எனவே இந்த 1.5 மாத காலகட்டம் இந்த பலன்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவான் பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று அஸ்தங்க நிலையை அடைகிறார். அதிலிருந்து எப்போ வராருன்னா மார்ச் 29ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதின்னு கூட வச்சுக்கலாம். மார்ச் 30ஆம் தேதி அஸ்தங்க நிலையிலிருந்து வெளியில் வராரு. அதாவது அவர் பெயர்ச்சி, மீனராசிக்கு பெயர்ச்சி ஆன உடனே அஸ்தங்க நிலையிலிருந்து வெளியில் வந்துடுறாரு. இந்த 2 மாத காலம் இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும். மேலும் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைகிறதுனால தகப்பன் மகன் உறவுக்கு இடையே சில பிரச்சனைகள், வாக்குவாதம், தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையாக இருந்தீங்கன்னா மகன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. மகன் என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது மாதிரி நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னா தந்தையிடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் சனி இணைகிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. அதுவும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது
தந்தை ஸ்தானம்னு கூட சொல்லலாம், 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல இந்த இணைவு, சனி சூரியன் இணைவு நடக்கிறதுனால தந்தை மகன் உறவுக்கு இடையே பிரிவுகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறதுனால இந்த 2 மாத காலம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது, ரொம்பவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. பரவாயில்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் இந்த 2 மாதம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில். சரியா? அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும்போது அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அதோட பலன்களை பார்ப்போம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.